அனைவருக்கும் வணக்கம். நேற்று துரந்தர் மூவி பார்த்தோம். நல்ல ஒரு படம் தான். ஒரு ஈர்ப்பான ஒரு படம். 4 மணி நேரம் நிச்சயமாக போர் அடிக்காமல் போகக்கூடிய ஒரு படம் தான். இந்த இயக்குனரை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு 7 மணி நேரம் எழுதியிருக்காரு, 8 மணி நேரம் ஒரு கதை எழுதியிருக்காரு. அதை நல்லா எடுத்திருக்காருன்னு போது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் நெருடலாகவும் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல கதையை சொல்லிவிடுமா? எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவி இது மாதிரி வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட பிளாட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேஜிஎஃப் படம் பார்த்திங்கன்னா, எங்கோ இருந்த ஒருத்தவன் அவனை ஒரு பெரிய டெரிட்டரியில் கொண்டு போய் விட்டு அதோட உச்சத்துக்கு வரணுமா இல்லையான்றது, ஆனால் அங்கே இருக்கிறன்னு அழிக்கணும், அதுதான் பிளானாக போவாங்க ஃபஸ்ட் பார்ட்டில். அதே மாதிரி கிட்டத்தட்ட போய் அந்த உச்சத்தில் இருக்கிற ஒருத்தனை கொலை பண்ணிடுவார். இப்போ ரைட்டுங்களா? ஃபாலோ பண்ணி முடிச்சுடுவாங்க. செகண்ட் பார்ட்டில் அவர் அந்த டெரிட்டரியை டெவலப் பண்ணி அவர் ஒரு இடத்துல வந்து நிற்பார். ஆனால் அது கடைசியாக செகண்ட் பார்ட்டில் அரசாங்கத்துக்கு எதுக்காக போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதே சிமிலர் பிளாட் தான். ஆனால் அது என்னென்னா, ஒரு டெரிட்டரி அதில் நடக்குது. இது அப்படியே ரெண்டு நாட்டுக்கான பிரச்சனையில் ஒருத்தவர் போய் அந்த ஆப்போசிட் நாட்டில் போய் நம்ம நாட்டுக்காக அந்த நாட்டில் இருக்கிற தவறானவர்களை கொலை பண்ணுறது. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். எனக்கு இது தோணுச்சு. கேஜிஎஃப் படத்தோட 1 and 2 இந்த இயக்குனர் பார்த்துட்டு எப்படா சவுத் சைடில் இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுத்தான், அதுவும் ஃபுல் வயலன்ஸில். கேஜிஎஃப்லேயே வயலன்ஸ் இருக்கும், அதே பிளாஸ்ட்டு, அதே கன் அடிக்கத்தான். இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல இந்த கன்னில் அடிக்கிறது அப்படின்னு. கைதி படத்துலேருந்து யூஸ் பண்ணதுலேருந்து நம்ம ஆளுங்களும் கைதி விக்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் கேஜிஎஃப்ல யூஸ் பண்ணிட்டாங்க. வடக்கு சைடில் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க போல இருக்குது. முன்னாடி பண்ணியிருக்கலாம் ஒருவேளை, உங்களுக்கெல்லாம் பார்த்துன்னு தெரிஞ்சிடும். இப்போ அதேமாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டு கிட்டத்தட்ட இதே தான். ஒரு ஸ்பை அவர் அங்கே போயிட்டு ஒரு கேங்கில் சேர்ந்து அந்த கேங்கோட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் அந்த வில்லனையே இவர் தான் கொலை பண்ணுவாப்புல. அதே தான் இதோட ஃபஸ்ட் பார்ட்டும். செகண்ட் பார்ட்டும் கிட்டத்தட்ட அதோட டெரிட்டரி உச்சத்துக்கு போய் அங்கே இருக்கிறவனை காலி பண்ணுறது. நல்ல ஒரு படம் தான். உண்மையாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பிடிக்கும், நல்லா கோராக இருந்தாலும் பரவாயில்லன்னா போகலாம். ஆனால் அதில் என்ன விஷயம்னா, ரொம்ப ஒரு சில ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் உண்மையிலுமே அந்த ஸ்டன் மாஸ்டரை பாராட்டணும். எப்படியா இப்படி எடுத்துருப்ப அப்படின்னு. அந்த கண்ணில் அடித்து ஒருத்தருக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே அதோட எடுத்ததுக்கப்புறமும் க்ளோஸ்அப் ஷாட் மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஈவன் ஃபஸ்ட் பார்ட்டு சரி, செகண்ட் பார்ட்டு சரி. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் அப்படி பார்க்குறது எனக்கு பிடிக்கும்னா பாருங்கள். அண்ட் சில சீன் மட்டும் தான் எனக்கு தோணுது. என்னென்னா, இவர் ஒருத்தர் போய் ஒரு அடிக்கு மீட் பண்ணுவார், ஒரு ஸ்பையாக. அவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அங்கே போய் மீட் பண்ணுவாப்புல. இவருக்கு மேலே சந்தேகம் வந்தபோது கூட அங்கே போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு தனியாக போவார். அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தனித்தனியாக நடந்து போவார். ஒருத்தன் ஈஸியாக நைட்டில் போகணும்னு பார்க்க மாட்டாங்களா? அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் அது 1 to 1 டிப்பிக்கல் ஃபைட்டு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தது. இவ்வளோ நேரம் நல்லா எடுத்த கேங்காக அடித்த கொன்ன, இப்போ போய் 1 to 1 ஃபைட் வைக்கிறேன்னு. அண்ட் அதே போல் நடித்த நடிகர்லாம் குறையே சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அது ரன்வீர் சிங்லாம் நான் ஹிந்தி படங்கள் பெருசாக பார்த்தது. ஆக சிறந்த ஒரு நடிப்பை தான் எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே. அதுதான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் 18 வயசு கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு போவீங்கன்னா சில ஃபைட்லாம் பார்க்கும்போது. அண்ட் இன்னொன்று எனக்கு தோணுச்சு, உங்களுக்கெல்லாம் தோணுதுன்னு தெரியும். அந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இன்னும் பாகிஸ்தானில் பல பேர் இருக்கானுங்க இந்தியன் ஏஜென்ட். அப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் ஒன்றுத்தையுமே கவனிக்க மாட்டான்ல அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி 30 வருஷமாக இருக்காருன்றான், அவரை கண்டுபிடிக்கல. இன்னொருத்தர் ஜூஸ் கடை வச்சுருக்காரு, அவரை கண்டுபிடிக்கல. இப்போது இவன் ஹம்சா அலி முசாரின்னு போயிருப்பார், ரன்வீர் சிங் அவர் ஒரு இந்தியன் போயிருப்பார். அவருக்கு ஒரு தளபதி மாதிரி ஒருத்தன் போயிருப்பான், அவன் இந்தியன் ஏஜென்ட்டு. கிட்டத்தட்ட பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அங்கே கவனிக்காமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. இன்னொன்று, அது மொத்த படமும் பாகிஸ்தானில் நடக்க மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது இதே பாகிஸ்தானில் மக்கள்லாம் வாழவே மாட்டாங்களா? ஒவ்வொரு ஏரியாலையும் போட்டு இவ்வளோ அடி குண்டு போய் பொழிஞ்சிக்கிட்டு கிடக்குது. மொத்தமும் இந்த போர் நடக்கும்ல, அது மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவும்.
இது பாகிஸ்தானோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது அது அட்லீஸ்ட் அந்த நியூஸ் சேனல்ஸாச்சும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அங்கே என்னென்ன அரசியல் இருக்குது, அங்கே பலுசிஸ்தானம் இவங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து பிரிவினை கேட்டு போராட்ட மக்கள் பற்றி, அண்ட் அங்கே இருக்கிற அரசியல் நகர்வுகள், நவாஸ் ஷெரீப் ஜெயிச்சது, அவங்கள பற்றிய டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்டாக நம்ம யோசிக்க முடியும். என்ன அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க படம் எடுக்கும்போது வடக்கு சைடு எடுக்கணும், அப்போ நல்லா பெருசாக பண்ணோம்னு மோடியோட அந்த ஒரு ஹைப்பு கொடுக்கறது. 2014 அவர் ஜெயிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது. அப்புறம் 2016 டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு லைட்டாக முட்டு. அது சரியா பொய்யா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கிளாரிட்டி யாருக்கும் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சுப்பாங்க, இதுக்காக தான் மோடி பண்ணார், அவர் பண்ண உடனே எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அது அவர்களுக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம். சவுத் சைட்லேருந்து நம்ம பார்க்குற நமக்கு அது ஒரு மாதிரி என்னையா அப்படின்ற அளவு தான் இருந்தது. அண்ட் அது கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் கொஞ்சம் அது 1-to-1 ஃபைட் மாதிரி வச்சுட்டாங்க. அண்ட் கடைசியாக ஆனால் உண்மை விஷயம் எனக்கு இந்த படத்தில் பார்த்ததுனால நேற்று இது 2 வாரம் ஆகுது, நேற்று நைட்டு பார்த்துட்டு படம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் எழுந்துட்டோம், டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும், இவன் 2002ன்னு, என்னடா இன்னும் எல்லாருமே நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட யாருமே போகல. மறுபடியும் பார்த்தா 2002ல் அவங்களுக்கு அந்த இராணுவத்தில் பயிற்சி கொடுத்ததான சீன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சீன் ஒரு 3 மினிட்ஸ் ஓடும், அதை கூட யாருமே நகராமல் பார்த்தாங்க. ஏன்னா அந்த சீனு கூட ஏதோ நம்ம இந்த இதில் தானே போடுறோம், நேமில் ஓடும்போது தான் பார்க்குறோன்னு அந்த சீன் ஏதோ ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமையோ இல்லை கிளியராக எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தன் அவனோட அந்த ஒவ்வொரு இன்டென்ஸையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் அப்போது உச்சக்கட்டமாக சாகிற நிலைமைக்கு போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணி கடைசியாக அவனை அடிப்பான். அதுக்கான ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட 2002 அந்த ட்ரைனிங் செஷனில் எடுத்திருப்பான்றது மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒருத்தர் கனெக்டடாக எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்க வச்சு எடுத்திருக்காருன்றது புரியும். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். நன்றி.